ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் கம்ஸ் அண்டர் எந்த ஷெட்யூல்னு கேட்டிருக்காங்க. இன்சுலின் இன்ஜெக்ஷன் விச் இஸ் கம்ஸ் அண்டர் தி ஷெட்யூல் பியில் தான் வந்து வருது. ஓகேவா? இன்சுலின் இன்ஜெக்ஷன் கம்ஸ் அண்டர் தி ஷெட்யூல் பி. நெக்ஸ்ட்டு வந்து ரீபேக்கிங் லைசன்ஸ் ஆஃப் ட்ரக். ரீபேக்கிங் ஆஃப் ட்ரக் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீபேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பல்க் கண்டெய்னர்லேருந்து பிரேக் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்மால் பேக்காக மாற்றிட்டு அதை வந்து சேல் பண்ணுறதான் வந்து ரீபேக்கிங்னு அர்த்தம். ஸோ பிரேக்கிங் அப் ஆஃப் எனி ட்ரக் ஃப்ரம் அ பல்க் கண்டெய்னர் இன்டு ஸ்மால் பேக் அண்ட் லேபிளிங் தேம் ஃபார் தி சேல், இதுதான் ரீபேக்கிங்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Repacking license are granted in drugs following schedules except. இப்போது ரீபேக்கிங் லைசன்ஸ் வந்து எல்லா ஷெட்யூலுக்குமே ஓகேவாக இருக்கும், எக்ஸப்ட் எதை தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன எதை தவறுன்னு பார்த்தீங்கன்னா CNC1 தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து ரீபேக்கிங் லைசன்ஸ் வந்து கிராண்டட் தான் ஆஸ் பர் தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். ஷெட்யூல் CNC1ல் வந்து ரீபேக்கிங் லைசன்ஸ் வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, எந்த ஏஜென்சி வந்து அட்வைஸ் பண்ணுது? கவர்மெண்ட் அண்டு DTAP, ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு, ஆன் இஷ்யூஸ் related to uniform operation of DNC Act. ஓகே, இந்த ஏஜென்சி வந்து அட்வைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, DCC, ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து அப்பாயிண்டட் ஆஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப். ட்ரக் இன்ஸ்பெக்டரை எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா ஆஸ் பர் தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1945. ஓகே, ஸோ ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1945 பிரகாரம். ஓகே, இந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 MCQs நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.